Hello everyone, welcome to episode 8 of What Did Therapy Do to Me? This is Real Talks with Rati. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து ரொம்ப பர்சனலா இருந்தாலும் யூனிவர்சலான ஒரு விஷயத்தை பத்தி, அஃப்கோர்ஸ் ஹீலிங். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஹீலிங்னா ஒரு ஈஸியஸ்ட் ஜேர்னி அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஹீலிங்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பாத் இல்லை, ஒரு ஃபினிஷ் லைனும் இல்லை. இனிஷியலி என்னோட அசம்ஷன் அபவுட் ஹீலிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு மலை மேலே ஏறுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றோம், அங்கே மேலே ஏறினோடனே எல்லாம் சரியாயிடும்ன்ற அந்த ஃபீலிங்ல தான் நானும் ஹீலிங் சைக்கிள் அப்ரோச் பண்ணேன். பட் லேட்டர் ஐ ரியலைஸ் தட் ஹீலிங் இஸ் வெரி ஸ்லோ, இட்ஸ் மெஸ்ஸி, இட்ஸ் இம்பர்ஃபெக்ட். பட் ஆனால் எவ்ரி டே இஸ் டிஃப்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட தெரப்பி செஷன்ல பார்த்தா எனக்கு த்ரூ அவுட் த செஷன் ரொம்ப ஹாப்பியா போற மாதிரி இருக்கும், எல்லாமே பாசிட்டிவா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். இது கப்புள் ஆஃப் செஷன்ஸ்ல தொடர்ந்து வரும்போது ஐ ஸ்டார்ட் திங்கிங், இது ஏன் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு, நம்ம இதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், ஏன் இது சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு. பட் ஆனால் தெரப்பி டாட் மீ, இட் broke the illusion of what actually healing is. Lesson 8, therapy showed me how to heal. என்னதான் இந்த ஹீலிங் ஜேர்னி வந்து ஒரு சைக்கிள் இருந்தாலும், இன்னைக்கு பெஸ்டா இருக்கும், நெக்ஸ்ட் டே worst ஃபீல் ஆனாலும், பட் ஐ கான்ஸ்டன்ட்லி ஹேட் அ ஃபீலிங் தட் something is better this day அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஜேர்னி ஐ ரியலைஸ் தட் ஹீலிங்னா வந்து பெயினை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, அந்த பெயினோட ஹவு டு வி அக்செப்ட் அண்ட் கோ த்ரூ த நெக்ஸ்ட் டேஸ் அப்படிங்கிறது. அந்த பெயினை அக்னாலேஜ் பண்ணி ஹவு டு ஐ மூவ் ஃபார்வர்ட் அப்படின்றது தான் த ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங்னு நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த ஜேர்னியில் எனக்கு சில டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஒன் ஆஃப் த திங் தட் ஹெல்ப் மீ ரியலி த மோஸ்ட், எஸ்பெஷலி இன் மை டிஃபிகல்ட் டைம்ஸ், வாஸ் ஜேர்னலிங். எனக்கு என்ன அந்த டேல தோணுது, நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் எழுத ஆரம்பிச்சேன். எழுதி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது ஹவு டிட் ஐ ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லின்றது என்னால் அந்த ப்ராசஸை ட்ராக் பண்ண முடிஞ்சது. செகண்ட் திங் இஸ் டாக்கிங் டு சப்போர்ட் சிஸ்டம். சம்டைம்ஸ் சப்போர்ட் சிஸ்டமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆனாலும் ஐ ஸ்போக் டு மை செல்ஃப். அதுவுமே எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் ஹீலிங் மாதிரி நிறைய டைம்ஸ்ல ஃபீல் ஆயிருந்தது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அஃபர்மேஷன்ஸ். என்னோட டேவை நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு ஃபார் டெய்லி அஃபர்மேஷன்ஸ். ஐ மோஸ்ட்லி ஸ்டார்டட் மை டே வித் அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவா. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பவுமே என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு ஆடியோ ரிலீஸ்ல அவர் சொன்னதுதான், நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னு. ஸோ அதை கான்ஸ்டன்டா என்னோட மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருந்தது. இட் ஹெல்ப் மீ இன் திஸ் ஜர்னி. இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் ஆன் த ஹீலிங் ஜர்னி ஆர் வாண்டிங் டு டூ தட், யூ ஆர் டூயிங் திஸ் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த ஒரு தாட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ரிமெம்பர், இட்ஸ் நாட் அ ஒன் டே சேஞ்ச். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே, இல்லையா? ஸோ அதனால இதுக்கு நிறைய டைம் ஆகும், இந்த ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். பட் ஐ ப்ராமிஸ் யூ, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி wins the race. என்னோட இந்த ஹீலிங் ஜேர்னில ஒரு பீஸ் உங்க கூட ஷேர் பண்றதே is a personal big win for me. Thank you so much, sending everyone healing and a lot of hope. This is Real Talks with Rati and you are in my journey of what did therapy do to me.